ஆர்சிபி vs ஜிடி இன்னைக்கு ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. டாஸ் போட்டாங்க. ஆர்சிபி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரில. ஏன்னா ஃபைனல்ஸில் வந்து டாஸை வின் பண்ணி எல்லாரும் பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஆனால் ரஜத் பண்டிதார் வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காரு. அதுவும் அகமதாபாத் விக்கெட் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான விக்கெட்டு. அவங்க பேட்டிங் ஆனாலே எல்லா மேட்சும் ப்ராபப்ளி ஜெயிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் ரஜத் பண்டிதாரோட டிசிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃபைனலில் தான் தெரியும் அது எடுத்தது ரைட் டிசிஷனா இல்லை ராங் டிசிஷனான்ட்டு. பயங்கர க்ரௌடு, ஹெவி க்ரௌடாக இருக்குது, சூப்பராக இருக்குது க்ரௌடெல்லாம் பார்க்குறதுக்கு. மேட்ச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிஃபயர் ஒன்னே இவங்க 2 பேர் தான் ஆடினாங்க. மறுபடியும் இப்போ ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. செம்மையாக இருக்கும் கான்டெஸ்ட் இன்றைக்கி. சாய் சுதர்ஷனையும் சுன்மான் கில்லும் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் ஜிடிக்கு. அவங்க 2 பேர் விக்கெட்டை ஏசல்வுட்டோ புவனேஸ்வர் குமாரோ ஏலியாக எடுத்துட்டாங்கன்னா ஜிடி வந்து பேக் ஃபுட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான விக்கெட் வந்து சாய் சுதர்ஷன் விக்கெட்டும் சுன்மான் கில்லு விக்கெட்டும். எப்படி பவுலிங் போட போகிறாங்கன்னு தெரில. ஆனால் 2 பேரும் சேர்ந்து 6 ஓவர் நின்றுட்டாங்கன்னா அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜிடி வந்து 200க்கு மேலே அடிச்சிருவாங்க. ஒரு ஃபைனலில் ஒரு 200க்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா ஜிடி அதை சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்சிபிக்கு கஷ்டமாக போயிடும். ஏன்னா என்ன தான் நல்ல ஒரு பேட்டிங் ஹெவி வெயிட் இருந்தாலும் அந்த 200ங்கிறது சேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் ஆர்சிபி வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜிடி பேட்டர்ஸை. ஒருவேளை சுன்மான் கில்லும் சாய் சுதர்ஷனும் 6 ஓவர்ஸ்க்கு மேலே தாண்டிட்டாங்கன்னா நல்லது, தாண்டலைன்னா ஆர்சிபிக்கு நல்லது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஃபைனல்ஸில். அதே மாதிரி வந்து இவங்க 2 பேர் தான் மெயின். சாய் சுதர்ஷனும் சுன்மான் கில் தான் மெயின். இன்றைக்கி சாய் சுதர்ஷன் வந்து எப்படி அவுட் ஆக போகிறாருன்னு தெரில. கடந்த 2 மேட்சாக வந்து ஹிட் விக்கெட் ஆகிட்டுருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி அவர் எப்படி அவுட் ஆக போகிறாருன்னு தெரில. ஆர்சிபியை பொறுத்தவரையும் ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமார் தான் மெயினாக. அவங்களுக்கு தூணே அவங்க 2 பேரும் தான். ஃபஸ்ட்லேயே விக்கெட் எடுத்துருவாங்க. இன்றைக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து அவங்க 2 பேரும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, ஒருவேளை சுன்மான் கில்லையும் சாய் சுதர்ஷனும் விக்கெட் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிடும். கப்பு அவங்களுக்கு தான். மோஸ்ட் ப்ராபபிளி வந்து இந்த ஃபைனல்ஸில் வந்து அவங்க வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்காமல் பவுலிங் எடுத்தது வந்து ஒரு ரொம்ப தப்புன்னு என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது. அது என்னன்னு தெரில, போக போக தான் பார்க்கலாம். ஆனால் ஆர்சிபி வந்து ஒரு ஹெவியான ஸ்குவாடு, பயங்கரமான ஸ்குவாடு, நல்ல பேட்டிங்கே இருக்குது, பவுலிங்கே இருக்குது. ஆனால் குஜராத் டைட்டன்ஸில் பேட்டிங் மட்டும்தான் 2 பேர் தான், சாய் சுதர்ஷனும் சுன்மான் கில் தான். அதனால் வந்து கொஞ்சம் மெயினாக வந்து அவங்க 2 பேர் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வந்து 2வது டைட்டில் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆர்சிபி பேட்டிங்கில் வந்து ரஜத் பண்டிதார் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்கார், செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. அவர் பின்னி படல் எடுத்துருவார் நின்றுட்டார்னா. அதுவும் அகமதாபாத் விக்கெட்லலாம் நின்றுட்டார்னா பின்னி படல் எடுத்துருவார். அதே மாதிரி சொல்லவே தேவையில்லை கிங் கோலிக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கிரவுண்ட் அகமதாபாத். 2 பேரும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் பார்ப்போம் ஜிடி வந்து எவ்வளோ ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஜிடி போஸ்ட் பண்ணனா ஒரு 250க்கு அடிக்கணும். ஏன்னா 250 அடிக்கிற அளந்தால் தான் ஆர்சிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா அங்கே ஆர்சிபியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் வந்து அது மாதிரி இருக்குது, பயங்கரமான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரையும். ஜிடி வந்து ஒரு 200க்கு மேலே அடித்தா ஒரு 80% ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. 200 கீழேனா அடித்தாங்கன்னா ஆர்சிபி வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னோட கணிப்புப்படி ஜிடி பேட்டிங் எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஜிடி ஏதாச்சும் ஃபஸ்ட்லேயே விக்கெட்னா விட்டுட்டாங்கன்னா ஈஸியாக ஆர்சிபி டைட்டில் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேட்ச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா சாய் சுதர்ஷனும் சுன்மான் கில்லும் ஒரு 6 ஓவர்ஸ் ஆடணும். ஆடினா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆர்சிபியில் புவனேஸ்வர் குமாரும் ஏசல்வுட்டை ஒரு விக்கெட்டை ஏலியாக எடுத்துட்டாருனாலே அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ஏசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் போடுறாங்க, சூப்பராக போடுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது வந்து ஜிடி பேட்டர்ஸ் தாக்கு பிடிப்பாங்களா, சாய் சுதர்ஷனும் சுன்மான் கில்லும் பார்க்கணும். நடுவில் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில ஜிடி மிடில் ஆர்டர்ஸு. அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஆர்சிபி பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பராக இருக்குது ஆர்சிபி பேட்டிங் லைனும் பவுலிங் லைனில் போகிறோம். யார் ஜெயிப்பாங்கங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க.